நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி மாத கிரகங்கள் மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். 7.5 சனி போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருளாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயிடப்போம். மற்றபடி இந்த ஆடி மாத கிரகங்கள், மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நிலையில் சஞ்சாரம் செய்வதால் நல்ல பலன்களையே பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பாருங்கள் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள், அதாவது சொத்து பத்துக்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு இருக்கிறார். ராகு செவ்வாயினுடைய வேலை செய்வார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்க அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த வெஹிக்கிள்ஸ் வாங்கி விற்கிறாங்க பார்த்திங்களா, அது ஒரு பிரிவு இருக்குது. இந்த வெஹிக்கிள்ஸ் வாங்கி விற்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல சிறப்பாக செல்லும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 5க்குடையவன் 8ல் இருக்கான்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். தேக ஆரோக்கியமோ அல்லது படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகளோ வரலாம். இல்லை நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்துக்களில் பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருங்கள். அல்லது சுக்கிரன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கதவை தட்டும். இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு திடீர்னு அந்த வாய்ப்பு பார்த்தா மறுநாள் வேற ஒருத்தருக்கு போய் சேரும். இப்படி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்டு ஒரு நிலை ஏற்படும். அதாவது டிஸ்டர்ப்டு நிலை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடம் சூரியன் இருக்கிறார். 8க்குடையவன் 7ல் இருக்கிறார். 7ல் சூரியன் இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அசிங்கம் அவமானங்கள் தரக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் எந்த குறையும் இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ்
உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும். மற்றபடி உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அங்கிருந்து 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன் 8இல் இருந்தாலும் குரு பார்வை பற்றி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த மாதம். நல்ல ஒரு பண வருவாய் கண்டிப்பாக வரும். புதன் பாருங்கள், உங்களுக்கு 9க்குடைய பாக்கியாதிபதி 8இல் இருந்தாலும் ஒரு பார்வை பெற்று அங்கிருந்து அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். கல்வி ஸ்தானம், குடும்பஸ்தானம், பண வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் 10ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக துவங்கலாம். என்னங்க 7.5 சனி போயிட்டுருக்கு, நீங்கள் தொழில் துவங்க தாராளமாக செய்யுங்க. 19 வயசு வரைக்கும் தான் முதல் ரவுண்டு, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2ஆவது ரவுண்டு இல்லையா? இது நல்லதே செய்யும். அது மட்டும் இல்லை, குரு 4ல் இப்போது மேஷத்தில் ஓராண்டு இருக்க போகிறார். அந்த ஓராண்டு வரைக்கும் அங்கேருந்து உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ தொழில் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக தொழில் பண்ணுங்கள், நல்ல சம்பாத்தியம் பார்ப்பீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது தொழிலை நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சலுகைகள் அத்தனையும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரியுடைய ஆதரவு, இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை பெறுவீர்கள். 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் ஒரு மிடுக்கும், ஒரு கௌரவமும், ஒரு அந்தஸ்தும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. 11ஆம் இடத்தை அதிபதி பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி எண்ணிய செயல் கண்டிப்பாக ஈடேறும். ஏன்னா 11க்குரிய செவ்வாய் 11 பார்க்குறார். 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இந்த ராசி என்பவர்கள் 7.5 சனி நடந்த போதிலும் வெளிநாடு பிராப்தம் ஒரு சிலருக்கு ஜாதக அடிப்படையில், பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னா நீங்கள் தாராளமாக போங்க. நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது. பாருங்கள், 8க்குடையவன் 7ல் இருக்கிறார், 9க்குடையவன் 8ல் இருக்கார். அப்போது உங்களுடைய தந்தைக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம். அரசு, அதாவது உயர் பதவியில் இருக்கும் IAS, IPS, IFS போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகள் கூட மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டமம் 7 நாள் வருது. 4, 5, 6 கடைசியில் 31, 32 சந்திராஷ்டம நாள். இந்த 5 நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், உங்களுக்கு பணவரவு இருக்கா இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 2ல் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார். பண வரவு இருக்குது, ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நிம்மதி இருக்கான்னா நிம்மதி இருக்காது. தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தில் முன்னேற்றம் இருக்கான்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குன்னா அப்போ நல்ல பண வரவு வரும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும்.
4ஆம் இடம் எப்படி இருக்கிறது மாத்திருஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தாய்க்கு தேக ஆரோக்கியம் நிறைவு, அவங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் எப்படி அப்படின்னு பார்த்தா, 5 குடையவன் 8க்கு போயிட்டா அந்த பிள்ளைகளால் இடர்பாடுகள் வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கோம். சனி வக்ரகதியில் இருக்கிறதா? ஆமாம், சனி வக்ரகதியில் இருக்கிறது. 2ஆம் இடத்துல இருக்கிறதால பணம் வர்ற மாதிரி வரும், ஆனால் கைக்கு வந்து சேராது, செலவினங்கள் இருக்கும். மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை, ஜாக்கிரதை. அதுவும் இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி வக்ரகதியில் இருக்கிறதால ஏதாவது டங்கு ஸ்லிப்பாகி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். எச்சரிக்கையாக இருங்க, ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.